இப்போது நம்ம இந்த குடும்பத்தோடு எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இது ஊழலோடு எடுத்துக்கிறது தான் சரின்னு தோன்றுறது. இந்த துபாய் பயணம் இருக்க கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக பண்ணுவார். அதிகாரிகள் மூலமாக காரியம் பண்ணுவார், அட்வைசர் மூலமாக காரியம் பண்ணுவார், தன்னுடைய பிஎஸ்ஓ மூலமாக காரியம் பண்ணுவார். அதெல்லாம் இல்லை, டைரெக்டாக அதிகாரிகளை யாரும் அனுப்பலை அங்கே போய் பேரம் பேசுறதுக்கு. குடும்பத்தினர் போனார், சபரீஷன் போனார், உதயநிதி போனார். அந்த குடும்பத்தை ஆடிட்டர் எதுக்காக போவார்னு எனக்கு தெரியாதா? அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்டர் எதுக்கு? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன், சுவிட்சர்லாண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது 2017. இப்போ புது சுவிட்சர்லாந்து துபாய் தான். துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது. $28 பில்லியன் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது, தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார். அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது. அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த யூசுப் அலி, லூலு குரூப். அதோட நீங்கள் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோரும் எதிரியும் அதை இவர் போகிறதுக்கு முன்னாலேயே ஃபோட்டோ வந்தாச்சு. இதை விட ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை. தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை, எதிர்கட்சிக்கு முதுகெலும்பே இல்லை. ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர் தான். ஆனால் நீங்கள் பணத்தை கொண்டு போனீங்களான்னு கேட்டார், இல்லை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். தொலைச்சிடும் 24 மணி நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க, கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன், நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு. போடலை. மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடலை. நான் அதுக்கு பதில் கொடுத்தேன், மானம் இருந்தால் தானே நஷ்டம், அதனால் போடலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கு. இதிலிருந்து தமிழ்நாடு, இது பல விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் எழுதுகிறேன். கடைசியில் நான் முடித்துக்கொள்வது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன. பல பேர் திமுக இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது அது இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. காரணம் என்னவென்றால், எந்த கட்சி குடும்பத்தின் கையில் போய்விட்டதோ அந்த குடும்பத்தினுடைய தலைவிதி தான் அந்த கட்சியை நிர்ணயிக்குமே தவிர கட்சியினால் குடும்பம் மாறாது. அதனால் இந்த குடும்ப டிஎம்கே ஸ்பீச், இதுக்கு மேலே இதுக்கு வளர்ச்சி கிடையாது. ஒரு தலைமுறைக்கு அது சரியுமே தவிர ஏறாது. தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அந்த நிலைமை இருக்க வரைக்கும் அதிமுக இருந்தே ஆக வேண்டும். அதிமுக வலு இழக்கக்கூடாது. இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி பாஜக இங்கு வளர வேண்டும். அதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கிறது. பாஜக அதை செய்ய போகிறதா இல்லையா என்பது பாஜகவினுடைய பொறுப்பு. ஆனால் எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு ஏதோ தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை. மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்கிற மத்திய அரசு. சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு சட்டம், நீதி, ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு, அதனுடைய அமைச்சர்கள், பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க. ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க. இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது. ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்து தான் சீதையை அபகரித்தான். அதனால இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும். யார் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள், ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவால் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால், 1970களில் நான் மாணவனாக இருந்தேன். விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது. மானத்தை வாங்குவார்கள், அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை.
தமிழகம் மாறிவிட்டது. தமிழக சமுதாயம் இருக்கிறது, அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது. இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள். அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும். இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும், இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும். கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க, இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே. அதனால இப்போ புது நாத்திகர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு, பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமம் இட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா, ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர். அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது. அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி, அடுத்தது பிஜேபி, அடுத்தது தான் மத்திய அரசு. சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும். 2006 ஐக்கிய முன்னணி கூட்டணி, அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும், ஹிந்தியில் இருக்கு, தமிழ்லையும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள். அதிலேயே உள்நோக்கம். அதை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள்? அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை 2006 போட்டார்கள். ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை, ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும். அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார், ஏன்னு தெரியல. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை தெரியுமா? இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை. அது ரொம்ப நாளாகவே 70 வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை. அதனால் மத்திய அரசினுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய குணமும் மாறப்போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச. இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது. நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாளாகிவிட்டது. 2017 தமிழக அரசு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள், இனிமேல் வரமாட்டார்கள், இத்துடன் சரி. ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது. விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் போக முடியுமா? வெளிநாட்டுக்கு போக முடியுமா? நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம், இனிமே எங்ககிட்ட வரக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது, இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள். இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு, கவர்னர், அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது. இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள். நாம அரசியல் நாகரீகம் என்று கருதி அமைதியாக இருந்துவிட்டால் அநாகரீகவாதிகளின் கூடாரமாகிவிடும் அரசியல். நீங்க இன்னைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய தீய சக்திகள், அது திருமாவளவனை போன்ற சக்திகளுக்கு தான் இங்கே வந்து ஏதோ செல்வாக்கு இருக்கிறது மாதிரியாக காட்டி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேலுநாச்சியார் மாதிரியா இல்லை தேசிய அளவில் ஜான்சி மாதிரியா அந்த மாதிரியாக இந்த மாதிரியான தீய சக்திகளுக்கு அங்கங்கே உடனே பதில் கொடுக்கணும். என்றால் அது இல்லைன்னு சொன்னால் அது என்றைக்குமே முளையிலே கிள்ளி எறியலைன்னா விஷ விருட்சம் வளர்ந்து பெரிய மரமாகி
தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டினை இவர்கள் அழித்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கு அது பற்றி இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் கிடையாது. நீங்கள் பார்த்தா கால்டுவெல்லுடைய மிகப்பெரிய ஒரு பொய்யான இது ஆவணம் இந்த கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம்ங்கிறது. இந்திய மொழிகள் எல்லாமே அது ஆனாவண்ணா மெய்யெழுத்துக்களாக இருக்கட்டும் அல்லது உயிரெழுத்துக்களாக இருக்கட்டும், உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே எல்லா மொழிக்கும் ஒன்று. ஆனால் ஏதோ நம்ம தமிழ் மொழியும் உஸ்பெகிஸ்தான் மொழியும் தான் ஒன்றுக்கு ஒன்று சகோதர மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கணம் சொன்ன ஒரு திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்ட சதி செயல்களை நாம் இங்கே பரப்பி அதை நம்புகிற முட்டாள்கள் அதிகமாகிவிட்டார்கள். ஆனால் ஒன்று தப்பு இல்லை, அவங்க தான் ஒத்துக்கொண்டது தான். ஈவேராவே 1967 காரைக்குடியில் காந்தி மைதானத்தில் பேசும்போது சொல்கிறார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும்னு. இப்போ இருக்கிறவங்க பூரா முட்டா பசங்கங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியுது. ஏன்னா அவர் அதைத்தானே ஒன்றாக்கி வச்சிருக்கார். முட்டா பசங்க தான் வேணும்னு அவர் சொன்னதை நான் கேட்டவன். 10 வயசுலேருந்து பொதுக்கூட்டம் போனதுனாலேயே என்னவோ இப்போ பொதுக்கூட்டம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீ கேட்டு இல்லை இப்போ பேசுன்னு. ஆகவே இன்றைய தினம் என்னன்னு சொன்னால், தமிழகத்தில் கிராம மக்களிடையே நம்முடைய உண்மையான கலாச்சாரம் பண்பாடு தொன்மை நீங்கள் பார்த்தா பாரத தேசத்தில் அது கலையாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், எல்லாமே கலாச்சாரத்தின் அடிப்படையிலானது. இட் இஸ் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் ஃபார் டிவோஷன். ஆகவே அந்த மாதிரியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை இந்த சில கரையான்கள் உட்கார்ந்து அரிச்சது மாதிரியாக கால்டுவெல்லின் கைக்கூலிகள் அதன் பின்னால் வந்தவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இதை மோசமான நிலைக்கு எடுத்து சென்று விட்டார்கள். ஆகவே அதை நாம் மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக பிபிசியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆரியன் இன்வேஷன் மித்து. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரு, தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். அன்ஃபார்ச்சுனேட்லி தி யூத்ஸ் பிரெயின் ஹேஸ் பீன் கன்வெர்டட் இன்டு எ டஸ்ட்பின் பை தீஸ் திராவிடியன் பார்ட்டிஸ். அதுதான் நடந்திருக்கு. ஆகவே இந்த திராவிட கட்சிகள் சொன்ன பொய்யுரையும் பிழையுரையும் நாம் மக்களிடம் சென்று, என்றைக்குமே நீங்கள் ஒன்றுமே கற்றுக்காதவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது சுலபம். ஏன்னா எது உண்மையான விஷயமோ அதை கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் தப்பாக கற்றுக்கிட்டவனுக்கு அவன் தவறாக கற்றுக்கொண்டதை மறக்கடிக்க செய்து நாம் சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது தமிழகத்தில் அரசியலே சினிமா உலகத்தால் பல ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டு வந்திருக்கிறது. என்றைக்குமே சொல்லுவாங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு. அதனால் இந்த இல்லாத ஒன்றை இங்கே கொண்டு வந்து 1838 கால்டுவெல் வந்த பிறகு கால்டுவெல்லுடைய பொய்யுரையையும் பிழையுரையையும் கடந்த 180 ஆண்டுகளாக தமிழகத்திலே பரப்பி இந்த அமைப்புகளுடைய ஆதியிலிருந்து துவங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 வருஷத்துக்குள்ளன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை ஆகியவற்றை கேள்விக்குறியாக்கி முழுமையாக அதை அழிப்பதில் சினிமா துறை மிகப்பெரிய அளவில், நாடகத்துறையும். ஏன்னா அதில் ஆரம்பித்தது தானே, காகிதப்பூவில் ஆரம்பித்து தான் தமிழ்நாடே இன்றைக்கி வாசமில்லாத காகிதப்பூவாக மாறி போயிருக்கிறது. அந்த அளவிற்கு செய்ததை மாற்ற வேண்டுமானால் கலை கலாச்சார பிரிவு, அதில் இங்கே பேசும்பொழுது நாடக பிரிவினரை பற்றியும் பேசினார்கள். ஒரு அரசியல் கட்சிக்கு மக்களிடையே அதனுடைய திட்டங்களையும் 2 நம்ம கையில் இருக்க வேண்டிய கொடி 2, ஒன்று சித்தாந்தம், இன்னொன்று சாதனைகள். அந்த சித்தாந்தம் சாதனை இரண்டையுமே மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டுமானால் கிராமப்புறங்களில் கிராமப்புற கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும்.